ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாகவே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஒரு 50% அப்படின்னா ஆடியோ வந்து ஒரு 50%. ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஆடியோவுக்காக ஒரு மைக் சூஸ் பண்ணணும். பட் எந்த மைக் சூஸ் பண்ணலாம்? என்னப்பா சாதாரண மைக் தானே, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அதில் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கு. நிறைய டெக்னாலஜி விஷயங்கள் மைக்லையும் இருக்கு. இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் எதுக்காக இந்த மைக்கை சூஸ் பண்ணேன், இந்த மைக்ல அப்படி என்னெல்லாம் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட பேர் சுண்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மைக்ரோஃபோன். மைக் அப்படின்னா என்ன? எல்லா சவுண்டுமே சைன் வேவ் ஃபார்ம்ல தான் டிராவல் ஆகும். இது ஒரு அனலாக் சிக்னல். எந்த ஒரு அனலாக் சவுண்டா இருந்தாலுமே அதை எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிற வேலையை தான் மைக் அப்படின்ற டிவைஸ் பண்ணுது. இந்த சவுண்டை நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஆம்பிளிஃபை பண்ணிக்கவும் முடியும், அதே சமயம் இதை டிஜிட்டலாவும் கன்வெர்ட் பண்ணிக்கவும் முடியும். அவ்வளவுதானே, சிம்பிள். நார்மல் சவுண்டை டிஜிட்டலா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், இதுமேட்டு இந்த வீடியோல லோட் பண்ணிக்க வேண்டியதுதான், முடிஞ்சதுல வேலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நோ. இங்கதான் நம்மளோட யூசேஜை பொறுத்து மைக்ரோஃபோனோட டைப் டிஃபரெண்ட் ஆகுது. மெயினா மைக்ரோஃபோன்ல ரெண்டு விதமான டைப் இருக்கு. ஒன்னு டைனமிக் மைக், இன்னொன்னு கண்டென்சர் மைக். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மைக் உள்ள சவுண்டை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு காம்பனன்ட் இருக்கும், அது பேர் தான் டயஃப்ராம். அந்த சவுண்டை எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்றதுக்கு உள்ள ஒரு காம்பனன்ட் இருக்கும். அதுதான் இந்த ரெண்டு மைக்லயுமே டிஃபரெண்ட் ஆகுது. இப்போ டைனமிக் மைக்ல பாத்தீங்கன்னா டயஃப்ராம்னு ஒன்னு இருக்கு. இது சவுண்டோட அதிர்வுக்கு ஏத்த மாதிரி அதுவும் வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷன் இதுல இருக்கிற காயில் மூலமா மேக்னெட்டை சுத்தி அப் அண்ட் டவுன் டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகும். சோ பேசிக்கா மேக்னெட்ல காயில் மூலமா எலக்ட்ரிக்கல் சிக்னல் கிரியேட் ஆகுது. சிம்பிள். பட் கண்டென்சர் மைக்கை பொறுத்த வரைக்கும் மேக்னெட் காயில்லாம் கிடையாது. டைரக்டாவே டயஃப்ராம்ல உண்டாகிற வைப்ரேஷனை எலக்ட்ரிக்கல் சார்ஜா கன்வெர்ட் பண்ற பேக் பிளேட் மூலமா எலக்ட்ரிக்கல் சிக்னல் கன்வெர்ட் பண்ணப்படுது. இந்த பேக் பிளேட்டுக்கு சின்னதா ஒரு கெபாசிட்டன்ஸ் சார்ஜ் தேவைப்படுது. கெபாசிட்டர் மீன்ஸ் கண்டென்சர். அதனாலதான் இத கண்டென்சர் மைக்னு சொல்றாங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க பிசிக்ஸ் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டென்சர் மைக்கோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே அதிகம். பிகாஸ் இதோட டயஃப்ராம் அண்ட் பேக் பிளேட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி. அண்ட் இது ரொம்பவே சென்சிட்டிவான மைக். ரொம்ப கம்மியான டெசிபல் உள்ள சவுண்ட்ஸை கூட இதனால கேப்சர் பண்ண முடியும். பட் இதோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட கண்டென்சருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் கொடுத்துதான் ஆகணும். இதோட பேரு தான் ஃபேண்டம் பவர். நான் வச்சிருக்க போயா காலர் மைக் இது ஒரு சின்ன சைஸ் கண்டென்சர் மைக் தான். பட் இதுல கூட பேட்டரி போடணும் எக்ஸ்ட்ராவா பவர்க்காக. டைனமிக் மைக் இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபேண்டம் பவர் தேவையில்லை. சோ ஈஸியா பிளக் அண்ட் பிளே பண்ணிக்கலாம். டைனமிக் மைக்கோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு டெசிபல் அண்ட் ஃப்ரீக்வன்சி லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு லெவலுக்கு கீழே கம்மியான சவுண்ட்ஸை இந்த டைப் ஆஃப் மைக்னால சென்ஸ் பண்ண முடியாது கண்டென்சர் மைக்கை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்ப அப்படியே பிராக்டிக்கல் விஷயத்துக்கு வருவோம். எந்த டைப் ஆஃப் மைக்கை எந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கண்டென்சர் மைக்கை சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த மைக் ரொம்பவே சென்சிட்டிவ். ஸோ சின்ன சின்ன சவுண்ட்ஸை கூட கேப்சர் பண்றதுக்கு இந்த மைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைனமிக் மைக்ல ஃப்ரீக்வன்சி லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நேச்சுரல் சவுண்ட்ஸை அதால கேப்சர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு டைப் ஆஃப் மைக்லயுமே ரெக்கார்ட் பண்ண சவுண்டை இப்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுல எது பெஸ்ட் சவுண்ட் அவுட்புட்டை கொடுக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்ப தெரிஞ்சிருக்குமே எந்த சவுண்ட் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு. டைனமிக் மைக் டைப் வந்து மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ ஸ்டேஷன்ல அல்லது பாட்காஸ்ட் பண்றவங்களுக்குன்னு இதோட யூசேஜ் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க ஒரு சென்சிட்டிவான மைக்கை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆடியன்ஸோட சவுண்ட் அப்படியே பர்ஃபார்ம் பண்றவங்க மைக்லயும் கேட்கும். இது தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸை உருவாக்கும். சோ அதுக்காக தான் டைனமிக் மைக் எல்லாமே கார்டியாய்டு போலார் பேட்டர்னை பேஸ் பண்ணி சவுண்டை கேப்சர் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பொசுக்குன்னு என்னத்தையோ சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா? போலார் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா ஒரு மைக் அதை சுத்தி 360 டிகிரில எவ்வளவு டிகிரி ஆங்கிள் வரைக்கும் சவுண்டை கேப்சர் பண்ண அலோவ் பண்ணுதோ அதுதான் அதோட போலார் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இதுக்கும் சவுண்டை ரிசீவ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா மைக் சூஸ் பண்றதுல மெயினான விஷயமே இதுதான். இந்த போலார் பேட்டர்ன்ல மெயினா 3 டைப் இருக்கு. கார்டியாய்டு, ஆம்னி டைரக்ஷனல், பை டைரக்ஷனல். ஃபர்ஸ்ட் கார்டியாய்டு போலார் பேட்டர்ன். இப்போ இந்த போலார் பேட்டர்னை பாருங்க.
பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பட்டக்ஸ் மாதிரி இருக்கு, ஹார்டின் ஷேப்ல இருக்கு. கார்டியா அப்படின்னா ஹார்ட்னு மீனிங். இது பாக்குறதுக்கு ஹார்டின் ஷேப்ல இருக்கிறதுனால இது கார்டியாய்டு போலார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிங்கிள் டைரக்ஷன்ல, அதாவது இந்த மைக்கோட ஃப்ரண்ட்ல தான் சவுண்டை நல்லா ரிசீவ் பண்ணும். அப்ப இந்த டைப் ஆஃப் போலார் பேட்டர்ன்ல ஒரு மைக்கோட சென்சிட்டிவ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அதோட ஃப்ரண்ட்ல மட்டும் சவுண்டை நல்லா அப்சர்வ் பண்ணும், ரைட் அண்ட் லெஃப்ட்ல கொஞ்சம் கம்மியான சவுண்டை ரிசீவ் பண்ணும், அதோட பேக் சைட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான சவுண்டை தான் ரிசீவ் பண்ணும். ஸோ இதனால தான் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க டைனமிக் மைக்கை யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் பேக் சைட்ல இருக்க ஆடியன்ஸோட நாய்ஸை இது நல்லாவே ரிஜெக்ட் பண்ணும். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸை இது நல்லாவே ரிஜெக்ட் பண்றதுனால சவுண்டோட அவுட்புட், அதாவது வாய்ஸோட அவுட்புட்ல எந்த விதமான நாய்ஸ் இல்லாம கிளியரா கேட்கும். அண்ட் இதுலயே சூப்பர் கார்டியாய்டு, ஹைப்பர் கார்டியாய்டு அண்ட் சப் கார்டியாய்டுன்னு 3 டைப் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ரெண்டாவது டைப் பை டைரக்ஷன். பை டைரக்ஷன்னா 2 டைரக்ஷன் அப்படின்னு மீனிங். இந்த டைப் ஆஃப் மைக் மோஸ்ட்லி ஸ்டீரியோ ஆடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அல்லது இன்டர்வியூஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இதுல 2 ஆடியோ ரிசீவிங் கேப்சூல்ஸ் 2 டைரக்ஷன்ல, அதாவது பை டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்ல அல்லது ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல நம்ம சவுண்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது டைப் ஆம்னி டைரக்ஷனல் போலார் பேட்டர்ன் உள்ள மைக். ஆம்னி டைரக்ஷனல் மைக் அப்படின்றது அந்த மைக்கோட ரிசீவிங் கேப்சூல்ஸை சுத்தி 360 டிகிரிலையுமே சவுண்டை ரிசீவ் பண்ணக்கூடியது. அதாவது ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட்டு, டாப், பாட்டம் அப்படின்னு எல்லா டைரக்ஷன்லையுமே சவுண்டை ரிசீவ் பண்ணும். அதுதான் ஆம்னி டைரக்ஷனல் மைக். மோஸ்ட்லி இந்த மாதிரி லாவ்லியர் மைக், அதாவது காலர் மைக்ஸ் எல்லாமே ஓம்னி டைரக்ஷனல் போலார் பேட்டர்ன்ல தான் ஒர்க் ஆகும். மெயினான 3 போலார் பேட்டர்ன் உள்ள மைக்ஸுமே இப்ப நம்ம பார்த்தாச்சு. 4வதா ஒரு கேட்டகரி இருக்கு, அதுதான் ஷார்ட் கன் மைக். ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த மைக்குமே கூட ஒரு ஷார்ட் கன் மைக் தான். ஸோ இந்த டைப் ஆஃப் மைக்கோட ரிசீவர் பாயிண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல இருக்க சவுண்டை மட்டும் தான் இது கேப்சர் பண்ணும். அதனாலதான் இது ஷார்ட் கன் மைக் அப்படின்னு சொல்றோம். மூவி ஷூட்டிங்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்டிக்ல ஆக்டர்ஸோட மேல ஒரு மைக் பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்திருப்பீங்க. அதுதான் ஷார்ட் கன் மைக். இதுவும் கார்டியாய்டு போலார் பேட்டர்ன்ல இன்னொரு டைப் தான். பட் இதோட சென்சிட்டிவ் போலார் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாடல் மைக் என்ன, இதோட அன்பாக்சிங் அண்ட் இதை பத்தின டீடைல்ஸ், இது எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மைக்கோட மாடல் நேம் ஜூம் F1 ஃபீல்ட் ரெக்கார்டர். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு மைக் கிடையாது, மைக்ல இருந்து வர ஆடியோவை ரிசீவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ற டிவைஸ் மட்டும்தான் இது. மைக் வந்து செப்பரேட்டா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஜூம் H1n ஹேண்டி ரெக்கார்டர் வந்து நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ், ஜூம் H1n வந்து ஒரு பக்காவான கம்பேட்டிபிள் டிவைஸ் ஃபார் ஆடியோ ரெக்கார்டிங் ஃபார் பிகினர்ஸ். இதுல ஜூம் H4, H5, H6 வரைக்கும் ஒரு ப்ரோ லெவல் ஆடியோ ரெக்கார்டிங் டிவைசஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. இந்த மைக் நான் 18,000க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். பட் டோட்டலா 20,000 வந்துருச்சு. அது ஏன் டோட்டலா 20,000ன்றது இப்ப கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது இதோட பேக்கேஜிங் ரொம்பவே குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. இந்த பேக்கேஜிங்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா F1 ரெக்கார்டர், அதுக்கான 2 AAA பேட்டரிஸ், ஷாக் மவுண்ட், ஒரு மினி ஸ்டீரியோ கேபிள் கேமரால கனெக்ட் பண்றதுக்காக, அப்புறம் இந்த ஷார்ட் கன் மைக். இதுதான் இந்த மைக்கை நான் சூஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். இந்த மைக் ஃபுல்லி மெட்டாலிக் டிசைன், நல்ல வெயிட்டாவே இருக்கு. அப்புறம் இதுக்கான விண்ட்ஸ்கிரீன் அண்ட் ஃபைனலி சில டாக்குமெண்டேஷன் அண்ட் வாரண்டி கார்டு. இதுதான் இந்த பேக்கேஜ்ல இருக்கு. பொதுவா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆசைப்படுற மாதிரி குவாலிட்டியான சவுண்ட்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஷார்ட் கன் மைக் தான் பெட்டரான சாய்ஸ். அதுவும் இது வந்து போர்ட்டபிளா வருது, வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம், வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்டர்ல ஷார்ட் கன் மைக் நீங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா லாவ்லியர் மைக், அதாங்க காலர் மைக் கூட கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க லேப் மைக்கை வந்து யூஸ் பண்றதா இருந்தா இந்த ரெக்கார்டரை பாக்கெட்ல வச்சுக்கலாம் அல்லது பெல்ட்ல கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். பெல்ட்ல அட்டாச் பண்றதுக்கு தான் இந்த மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. சேம் இதே மெட்டல் ஃப்ரேம்ல தான் நம்ம ஷாக் மவுண்ட்டுமே அட்டாச் பண்ணி கேமரால ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பேட்டரி கம்பார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் பழகிரும். இதுதான் பவர் ஸ்விட்ச். இதை 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சா ஆன் ஆயிரும். இதோட டிஸ்பிளே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்றோம்னு பாக்குறதுக்கு. அண்ட் இதுல ரெக்கார்ட் பட்டன் தனியா கொடுத்திருக்காங்க, பிளே பட்டன், ஸ்டாப் பட்டன் கொடுத்திருக்காங்க. இதே ஸ்டாப் பட்டன் தான் ஆப்ஷன் பட்டனாவும் கூட யூஸ் ஆகுது.
இதுல தான் ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல இப்போ மெமரி கார்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சாம்சங் ஈவோ கிளாஸ் 10 128GB மெமரி கார்டு, 1400 rupees இதோட பிரைஸ். மெமரி கார்டு போட்டதுக்கு அப்புறமா இது ஒர்க் ஆகவே இல்ல. என்னடான அபிஷியல் சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதோட மேக்ஸிமம் கெபாசிட்டியே வந்து 32GB தான். ஓகே, இந்த மெமரி கார்டு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சுட்டு அகைன் ஒரு சாம்சங் ஈவோ கிளாஸ் 10ல 32GB மெமரி கார்டு வாங்க வேண்டியதா போயிருச்சு. இதோட பிரைஸ் 419 ரூபாய். இதை இப்ப போட்டு பார்த்ததுமே அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மெமரி கார்டை ஃபார்மேட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஒரு டைம் லிமிட் காமிக்குது. இந்த டைம் லிமிட் தான் நம்ம ஆடியோ ரெக்கார்டிங் டைம் லிமிட். ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் நீங்க எவ்வளவு டைமுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், பேலன்ஸ் டைம் இருக்கு அப்படின்றத இதுல காமிக்கும். நெக்ஸ்ட் இந்த ஷாக் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். பாக்குறதுக்கு ஸ்பைடர் மேனோட கேஜெட் மாதிரியே இருக்கு, நல்ல மெட்டீரியல். நெக்ஸ்ட் கேமரால தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் என் கிட்ட ப்ரொஃபஷனல் கேமராலாம் இல்ல. ஸோ ட்ரைபேட் ஸ்டாண்ட் ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த மினி ட்ரைபேட் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இதோட பிரைஸ் 400 rupees. ட்ரைபேட் ஃபிக்ஸ் பண்ணதுமே இது ஒரு பிளேஸ்ல தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்ல, இதை இந்த மாதிரி கையில ஹோல்ட் பண்ணிட்டு அவுட்டோர்ல கூட நம்ம எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணவும் முடியும். இப்போ இந்த ஷார்ட் கன் மைக்கை வெளியில எடுத்துட்டு போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வெளியில இருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தா அதே சோனி ஹெட்ஃபோன் தான் நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதோட அவுட்புட்டை ரியல் டைம்ல நம்மளால கேட்க முடியும். இப்போ இதோட கெயின் லெவல் பார்த்தீங்கன்னா 5ல வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அதோட அவுட்புட், கெயின் லெவல் 5ல. ஸோ இப்போ இது சில சவுண்ட்ஸை வந்து நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கும் நார்மல் ஓம்னி டைரக்ஷனல் மைக்குக்கும் இந்த ஷார்ட்கன் மைக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த அளவுக்கு இதில் அக்யூரேட்டான சவுண்ட்ஸை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லெட்ஸ் செக். இப்போ நான் இந்த ஷார்ட்கன் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மைக்கோட கெயின் லெவல் 5ல தான் வச்சுருக்கேன், அதாவது 50%ல வச்சுருக்கேன். இதே கெயின் லெவல் 10ல், அதாவது 100% ஆடியோ லெவலில் வச்சா எவ்வளோ தூரத்துக்கு ஆடியோவை ரிசீவ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஷார்ட்கன் மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், மைக்ஸ் பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. வேற வேற டைப்ல பெஸ்ட் மைக் மாடல்ஸோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா உங்களுக்கு எந்த மாதிரியான மைக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் கேமிங் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். திஸ் இஸ் சுண்டு. ஐ எம் சைனிங் ஆஃப். ஹலோ ஹலோ ஹலோ. சப்ஸ்கிரைப் ஃபார் மிஸ்டர் சுண்டு.